தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். சங்கீத புத்தகத்திலிருந்து செய்திகளை நாம் தொடர்பாக படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளெல்லாம் வேதபாட செய்திகள். இன்றைக்கு 6வது சங்கீதம். 3ஆம் சங்கீதத்தை காலை ஜெபம் என்று சொல்வார்கள். 4ஆம் சங்கீதத்தை மாலை ஜெபம் என்று சொல்வார்கள். 5ஆம் சங்கீதத்தை மறுபடியும் காலை ஜெபம் என்று சொல்வார்கள். இப்போது 6வது சங்கீதத்தை மாலை ஜெபம் என்று சொல்வார்கள். இந்த சங்கீதத்தின் பின்னணிய வரலாறு, தாவீதுக்கும் அவனுடைய மகனாகி அப்சலோமுக்கும் பிரச்சனை. அப்சலோம் தன்னுடைய தகப்பனாரை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்னென்ன தொந்தரவுகளெல்லாம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான். இது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்ட, பாடப்பட்ட, ராக தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். அடைப்புக்குறியிலே இந்த சங்கீதத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது, நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். நெகினோத் என்பது ஒரு இசைக்கருவி. அதில் பல கம்பிகள் உண்டு. நம்ம கிட்டார் மாதிரி, வீணை மாதிரி கம்பிகளினால் இணைக்கப்பட்ட ஒரு வாத்திய கருவி. செமினித் என்று சொன்னால் 8வது என்று அர்த்தம். 8 கட்டையில் பாடுறான் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி ரொம்ப அதிகமாக சத்தத்தை உயர்த்தி வாசிக்கக்கூடிய ஒரு வாத்திய கருவி இந்த நெகினோத் கருவி என்று சொல்லலாம். இந்த செமினித் என்பது உச்சக்கட்டத்தில் பாடக்கூடிய, சத்தத்தை உயர்த்தி இசைக்கக்கூடிய ஒரு கருவியாக நெகினோத் என்னும் வாத்திய கருவி அமைந்திருக்கிறது. 12ஆம் சங்கீதத்திலே, 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் சங்கீதத்திலே இவற்றை பற்றிய குறிப்பை மீண்டுமாக நாம் காணலாம். இந்த சங்கீதமும் ஆலயத்திலே பாடப்படுவதற்காக ராகத் தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ராகத் தலைவன் என்பவன் ஆராதனைக்கு அடிப்படையிலே ஆதாரமாக இருக்கக்கூடியவன். கொயர் மாஸ்டர், அங்கே உள்ள கொயரில் இருக்கக்கூடியவர்களை, இசைக்குழு, பாடகர் குழுவிலே இருக்கக்கூடியவர்களை பயிற்றுவித்து ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தி ஆராதனை வேளையிலே பாடல்களை அவர்களுடன் இணைந்து பாடக்கூடிய ஒரு இயக்குனர் ராகத் தலைவன் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. சங்கீதங்களிலே மனந்திரும்புதலுக்கேற்ற சங்கீதங்கள் என்று சில சங்கீதங்கள் அழைக்கப்படுகின்றன. அதில் 1வது சங்கீதம் என்ன சங்கீதம்? மனந்திரும்புதலுக்கேற்ற சங்கீதம். 1வது சங்கீதம் 6வது சங்கீதம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற சங்கீதம். இன்னும் சில சங்கீதங்கள் மனந்திரும்புதலை பற்றி சொல்லக்கூடிய சங்கீதங்கள் 31, 38, 51, 102, 130, 143. இந்த சங்கீதங்களெல்லாம் பாவத்திலிருந்து மனந்திரும்பி பாடக்கூடிய சங்கீதங்களாக அழைக்கப்படுகின்றன. இந்த உலகத்தில் நாம் நோக்கும் இடமெங்கும் நீக்கமற பாவம் நிறைந்த இடங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நிறைந்த பட்டணத்திலோ, கிராமத்திலோ, நகரிலோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே
தாவீதும் அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். ஒரு மனுஷன் பாவங்கள் செய்து அவற்றிலே நிலைத்திருந்து சரியாக மனம் திரும்பாமற் போனால், அல்லது மனம் திரும்பின பிறகு மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்தால், அல்லது செய்த பாவங்களுக்கு மன்னிப்போடு தண்டனையும் கிடைக்கிறது, சிக்ஷையும் கிடைக்கிறது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. பாவங்களை அறிக்கையிடுகிறோம், ஆண்டவர் மன்னிக்கிறார், தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். செய்த பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிறார், இனி அவற்றை நினைக்க மாட்டேன் என்றும் சொல்கிறார். அதோடு முடியவில்லை, அரைக்கிணறு தான் தாண்டி இருக்கிறோம். செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்றாலும் தண்டனையும் உண்டு, விளைவுகள் தொடரும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. என்னென்ன விளைவுகள்? இந்த சங்கீதம் பாடிய மனிதனுக்கு பலவீனம், சுகவீனம், எலும்புகளிலே வறட்சி, இன்னும் களைப்பு, கண்களெல்லாம் செருகி போகக்கூடிய ஒரு நிலைமை, சரீரத்திலே அதிகமான உபாதிகள், சிக்ஷைகள் அவனுக்கு நேரிடுவதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். முதல் 3 வசனங்களிலே மற்றும் 8ஆம் வசனத்திலே இந்த கருத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 6 வசனத்தை வச்சிருக்கீங்களா கையில்? வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் வசனம் முதல், கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும், என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? இன்னும் 8ஆம் வசனம் பாருங்கள். அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆக முதலாவதாக சங்கீதக்காரனுடைய அழுகை. அழுறான். எதற்காக? பாவங்களினாலே வரக்கூடிய பாடுகள், பாவங்களினாலே வரக்கூடிய சிக்ஷைகள், அவற்றை முன்னிட்டு ஆண்டவரிடத்திலே தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி அவன் கெஞ்சுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறான், தன் நேசிக்கிறவனை அவன் கடிந்து கொள்கிறான், சிட்சிக்கிறான். அதுபோல கர்த்தரும் யாரிடத்திலே பிரியமாக இருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மீகா 7:19, எபிரேயர் 8:12, எரேமியா 10:24 இப்படியாக சில வசனங்களை நாம் பார்க்கிறோம். சிட்சைகள் ஆண்டவருடைய கண்டிப்பான உபகரணங்கள். அவை நம்மை அழிப்பதற்காக கொடுக்கப்படவில்லை, அவை நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை கட்டி எழுப்புவதற்காக, நம்மை சரி செய்வதற்காக, நாம் திருந்துவதற்காக கொடுக்கப்படுகின்றன என்று நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. சில வேளைகளிலே அன்பு, சில வேளைகளிலே பிரம்பு, ரெண்டும் மாறி மாறி வரும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்காக சிட்சையை ஒழிய நாம் இந்த உலகத்திலிருந்து ஒளிந்து போவதற்காக அல்ல. சிட்சை என்பது நாம் பரிசுத்தம் அடைவதற்காக கொடுக்கப்படுகிறதை ஒழிய நாம் பாழாய் போவதற்காக அல்ல. முக்கியமாக இது ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு நம்மை சரி செய்யக்கூடிய ஒரு உபகரணம் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆண்டவருடைய சிட்சைகள் நமக்கு வரும் பொழுது எப்படியெல்லாம் வரலாம்? அது வியாதியாக வரலாம், வறுமையாக வரலாம், வேலையில்லா திண்டாட்டங்களாக வரலாம், விரோதிகளாக வரலாம். எப்படியோ சிட்சைகள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வரும் பொழுது அவற்றை அலட்சியம் பண்ணக்கூடாது, அவற்றை நிராகரிக்கக்கூடாது, அவற்றிலிருந்து தப்பி ஓட பிரயாசப்படக்கூடாது, அவற்றை எதிர்த்து நிற்கக்கூடாது. அந்த சிட்சைகளினாலே அப்படி மருண்டு மாண்டு போகக்கூடாது. நிமிர்ந்து எழும்பி நின்று, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்க வேண்டும். பவுலை போல அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே அவன் சீறி போகிறான், மார்க்க வெறி கொண்டு, மூர்க்க வெறி கொண்டு தமஸ்கு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சீஷர்களை சிறைபிடிக்க, சித்திரவதை பண்ண, சிறையிலே தள்ள, சிறைச்சேதம் பண்ண புறப்பட்டு சொல்கிறான். மார்க்க வெறி கொண்டும் மூர்க்க வெறி கொண்டும் ஆண்டவர் அவனை தள்ளுகிறார். முட்டிலே மூக்கிலே அடி, சிராய்ப்பு, இரத்தம் ஒழுகி கொண்டிருக்கலாம், கண்கள் பார்வை இழந்தன, வயிறு பசி, அவமானம், கைத்தாங்கலாக கொண்டு போகிறார்கள், 3 நாள் பட்டினி. இதெல்லாம் சிட்சைகள். பவுல் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே
நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் பொழுது முதலாவதாக அந்த சிட்சைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி ஐயா? ஆமாம். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம், அது தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலும்னா நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி, சிட்சையிலே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தரை துதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இந்த சிட்சைகளினாலே நமக்கு வரக்கூடிய நன்மை ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று ஆண்டவருக்கு நாம ஒப்பு கொடுக்கக்கூடிய தத்தம். ஆண்டவருக்கு தத்தம் செய்வது. முதலாவதாக சுத்தம், இரண்டாவதாக தத்தம், மூன்றாவதாக ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிப்பதற்கு, ஆண்டவரை விட்டு வழி விலகாமல் ஆண்டவரை அண்டிக் கொண்டு அவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவித்து அவருடைய பாதுகாப்பிலே வாழ வளர சிட்சைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அன்பு பிரம்பு என்று சொன்னோமே, அதுபோல கோலும் தடியும் நம்மை தேற்றும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 23ஆம் சங்கீதத்திலே உம்முடைய கோல் நீளமான கோல், 6 அடி நீளமுள்ள கோல், நுனியிலே ஒரு கொக்கி இருக்கும். மெய்ப்பன் காய்களை கனிகளை இலைகளை பறித்து போடுவான். ஆடுகளுக்கு உணவூட்டக்கூடிய ஒரு கோல், கிருபையின் அடையாளம், கிருபையின் அடையாளம். உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் நிச்சயமாக தேற்றும், 6 அடி நீளம். ஆனால் தடி எப்படி அல்ல, அது உருண்டையாக இருக்கும், அது கனமாக இருக்கும், ஏறக்குறைய 3 அடி நீளம்தான் இருக்கும். உருட்டு கட்டணி சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அது ஆடு மந்தையை விட்டு விலகி சென்றால் ஒரு அடி அடிப்பான் மேய்ப்பன். எங்கே அடிப்பான் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை தூரத்தில் அந்த ஆடு போய் விட்டதென்றால் இங்கே இருந்து அந்த தடியை ஏறிவான். அதன் மேல் பட்டு வலி தாங்காமல் துடித்து கொண்டு மந்தையிலே வந்து சேரும். தடி என்றால் என்ன? சிட்சை. கோலும் தேற்றும், தடியும் தேற்றும், கிருபையும் தேற்றும், சிட்சையும் தேற்றும். பிள்ளை சாக்லேட்டு என்று சொல்லுகிறது. ஒன்று கொடுத்தாச்சு, இன்னொன்று நீ சொல்லுது, அதையும் கொடுத்தாச்சு, இன்னொன்று நீ சொல்லுது, அதையும் கொடுத்தாச்சு, அந்த பாக்கெட்டை கொடுங்க நீ சொல்லுது. இல்லை நிறைய தூங்கக்கூடாது அப்படின்னு தடுத்தா அழுது முரண்டு பிடிக்குது, வீடே கலங்கக்கூடிய அளவில் ஒப்பாரி வைக்குது. சரி தின்னு என்று சொல்லி பாக்கெட்டை கொடுக்குறோம். ஒவ்வொன்றா கடிச்சு தூங்கும்போது, கொதப்பி தூங்கும்போது வாய்க்கு நல்லா இருக்கு, வயிற்றுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஒரு பாக்கெட்டே கொடுத்ததுனால ஓடி வந்து நம்மளை கட்டி பிடிச்சிக்கிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வயிறு வீங்குது, வயிறு வலிக்குது, வயிற்றை தடவுது, வலிதாங்க முடியலை, ஆளுது. என்ன செய்ய? அப்போ அம்மா பிள்ளை தூக்குறாங்க, மடியில் கிடத்துறாங்க, காலையும் கையையும் ஒரே கையினால் அமுக்கி பிடிக்கிறாங்க. பாட்டியம்மா ஒரு சங்கில் கஷாயம் கொண்டு வராங்க. வாயை அமுக்கி பிளந்து அந்த கசப்பும் எரிப்புமான கஷாயத்தை பிள்ளை வாயில் ஊற்றுறாங்க. அதுக்கு அந்த கஷாயம் பிடிக்கவே இல்லை. கத்துது, கதறுது, துள்ளுது, துடிக்குது. அம்மாவும் பாட்டியும் பொருட்படுத்தலை. வாயை பிளந்து அது குடிக்கு வர கஷாயத்தை ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வயிறெல்லாம் கிளியர் ஆகுது, வயிற்றுள்ள வலியெல்லாம் போகுது, எல்லா கசடுகளும் வெளியேறின பிறகு பிள்ளை வயிற்றை தடவி கொடுக்குது, நிம்மதியாக இருக்குது. வயிற்ற வலி போயிட்டு அம்மா கிட்ட வருது, திரும்பவும் கழுத்தை கட்டி பிடிக்குது, நல்லம்மா என்று சொல்லுது. சாக்லேட்டும் தேற்றும், கஷாயமும் தேற்றும், கிருபையும் தேற்றும், சிட்சையும் தேற்றும், கோலும் தேற்றும், தடியும் தேற்றும். நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி சிட்சைகள் வரும் பொழுது அது நம்முடைய அன்புள்ள தகப்பன், நம்முடைய பரமபிதா, நமக்காக ஜீவனை கொடுத்தவர், அவருடைய கைகளிலிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டியது, அவருடைய கழுத்தை கட்டி பிடித்து அன்பு கூற வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக அழுகை, இரண்டாவதாக அறிக்கை. என்ன அறிக்கை? பாவ அறிக்கை.
4ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது 6ஆம் சங்கீதம், திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். ரட்சியும்னா பாவங்களை மன்னியும். மரணத்தில் உம்மை நினைவுறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழிவிழிந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று என்று தொடர்ந்து சொல்வதாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 8ஆம் வசனத்திலே, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆக முதலாவதாக அழுகை, இரண்டாவதாக அறிக்கை. கர்த்தர் அழுகையின் சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிலே சங்கீதக்காரனுடைய அறிக்கை இருந்தது. தன்னுடைய வேதத்தை குறித்து, தன்னுடைய வேதனையை குறித்து, தன்னுடைய பாவத்தை குறித்து, தன்னுடைய பலவீனத்தை குறித்து, தன்னுடைய துன்பங்களை குறித்து அறிக்கை இடுகிறான். அது மட்டுமல்ல, எதுவரைக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட சிக்ஷைகள், இப்படிப்பட்ட பாடுகள் எனக்கு இருக்கும்? 430 வருஷம் எகிப்தியர் கையின் கீழே இஸ்ரவேலருக்கு, 70 வருஷம் இஸ்ரவேலருக்கு பாபிலோனியர் கையிலே. எதுவரைக்கும் ஆண்டவரே? ஆண்டவருக்கு சித்தமான வேளை வரை. எப்பொழுது நாம் சீர் பொருந்துகிறோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மெருகேறுகிறதோ, எப்பொழுது நாம் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தை கடைபிடிக்கிறோமோ, அது வரை ஒரு சிக்ஷை மாதிரி இன்னொரு சிக்ஷை, ஒரு சிக்ஷை மாதிரி இன்னொரு சிக்ஷை என்று சிக்ஷைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சங்கீதக்காரன் ஆளுகிறான், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான், ரட்சியும் கர்த்தாவே என்று சொல்கிறான். ஆமாம், ரட்சிக்கப்படணும்னு ஆளணுமோ? பாவத்து கண்ணீரோடு அறிக்கையிடணுமோ? சிலருக்கு கண்ணீர் வருது, எனக்கு கண்ணீர் வந்ததில்லை. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் கண்ணீரோடு ஒருத்தி பாவத்தை அறிக்கையிட்டாள், பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்றாள். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் கண்ணீர்லாம் ஒன்று விடாமல் சகை என்பவன் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவனுக்கும் சொன்னார். ஒருத்திக்கு கண்ணீரோடு ரட்சிப்பு, ஒருத்தனுக்கு கண்ணீர் இல்லாமல் ரட்சிப்பு. எனக்கு மருந்துக்கு கூட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டதில்லை. நான் பாவ மன்னிப்பு அடைந்த நாட்களிலே, மனம் திரும்பிய நாட்களிலே, கண்ணீரால் ரட்சிப்பு அல்ல, சிலுவையில் ஆண்டவர் சிந்திய செந்நீரால் ரட்சிப்பு. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பை ஒழிய நாம் சிந்தக்கூடிய கண்ணீர் அல்ல. ஏசா பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கலாம் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினாலும் மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதலாக நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது பாவங்களை அறிக்கையிடுவோம், உணர்ந்து மெய்யாகவே நாம் அறிக்கையிடுவோம். மனஸ்தாபத்தோடு, மனம் திரும்புதலோடு, மனவேதனையோடு, என் பாவம் இயேசுவை சிலுவையிலே அறைந்ததே என்று சொல்லி துக்கத்தோடே நாம் அறிக்கை செய்வோம். தேவனுக்கேற்ற துக்கத்தோடு அறிக்கை செய்வோம். கண்ணீரை நம்ப வேண்டாம். கண்ணீர் வரும் அல்லது வராது, ஆனால் நிச்சயமாக கர்த்தருடைய இரத்தத்தை நம்புவோம், செந்நீரை நம்புவோம். அப்போ சிலர் பாவங்களை அறிக்கையிடுவது தவறான முறைகளிலே அறிக்கையிடுகிறார்கள். அதனால அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. அறிக்கை இடுறாங்க, ஆனால் தவறான பாவ அறிக்கைகள். எப்படியெல்லாம்? ஒப்பு கொடுக்காத அறிக்கை. நான் பாவம் செய்தேன், நான் இந்த முறையும் பாவம் செய்தேன், நான் இந்த முறையும் பாவம் செய்தேன், நான் இந்த முறையும் பாவம் செய்தேன் என்று சொல்லி பார்வோன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். 10 முறை பாவ அறிக்கை செய்தவன் பார்வோன். ஆனால் மனம் திரும்பவில்லை. பார்வோனையும் அவன் சேனையையும் சமுத்திரத்தில் அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்கு? தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஒப்பு கொடுக்காத பாவ அறிக்கை. இன்றைக்கு நிறைய பேர் இப்படித்தான் பாம்பு சட்டை கலத்துவது போல சொல்லுவாங்களா? வேலையில் பாம்பு சட்டை கிடந்துனா இது பாம்பு சட்டை அப்படிம்பாங்க. பாம்பு சட்டையை தான் கலத்துமே ஒழிய ஒரு கால விஷத்தை கக்காது. அதே மாதிரி அவ்வப்போது பாவ அறிக்கை பண்ணக்கூடிய பலர் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, தேவனோடு தொடர்பு இல்லை, அதனால் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. முதலாவது தவறான அறிக்கை ஒப்பு கொடுக்காத அறிக்கை. இரண்டாவது தவறான அறிக்கை ஒருதலை பட்சமான அறிக்கை. ஆண்டவரிடத்தில் பாவம் செய்தால் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்தவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்தால் ஆண்டவரிடத்திலும் பாவரிக்கை செய்ய வேண்டும், அடுத்தவங்க கிட்டையும் பாவரிக்கை செய்ய வேண்டும். 2 பேரிடத்திலே பாவரிக்கை செய்ய வேண்டும். யூதாஸ் காரியோத்து
குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேனே என்று சொல்லி வீடு வீடா வீதி வீதியாக போய் பாவ அறிக்கை பண்ணினானே ஒழிய யாருக்கு விரோதமாக பாவம் பண்ணினானோ அவரிடத்தில் அறிக்கை செய்யவில்லை. அவர் சிலுவை மரத்திற்கு போவதற்கு முன்பே இவன் தூக்கு மரத்துக்கு போனான், மனம் திரும்பவில்லை, நாண்டு கொண்டு செத்தான், நரகத்துக்கு போனான். பாவ மன்னிப்பு இல்லை. எதற்காக? ஒருதலை பட்சமான அறிக்கை. மூன்றாவதாக இன்னொரு தவறான அறிக்கையும் உண்டு, ஒப்புரவை நாடாத அறிக்கை. சவுல் அவ்வப்போது தாவீதினிடத்தில் அறிக்கை செய்தவன், நான் இந்த முறை பாவம் செய்தேன், மகா தப்பிதம் செய்தேன், மதியினனாக வாழ்ந்தேன், நீ நீதிமான் என்றெல்லாம் தாவீதை புகழ்ந்து பாவ அறிக்கை பண்ணினான். ஆனால் தாவீது அவனிடத்தில் நெருங்க முடியவில்லை. ஏனென்றால் ஒப்புரவு இல்லை. எப்பொழுது தாவீதை பார்த்தாலும் பழி வாங்க வேண்டும், படுகொலை செய்ய வேண்டும். இதுதான் சவுலின் எண்ணமாக இருந்தது, திட்டமாக இருந்தது, விருப்பமாக இருந்தது. ஒப்புரவை நாடாத அறிக்கை. இந்த 3 அறிக்கைகளும் தேவனிடத்திலே செல்லாது. என்ன 3 அறிக்கைகள்? முதலாவதாக ஒப்பு கொடுக்காத அறிக்கை, இரண்டாவதாக ஒருதலை பட்சமான அறிக்கை, மூன்றாவதாக ஒப்புரவை நாடாத அறிக்கை. பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தா ஆண்டவரிடத்தில் அறிக்கை, அடுத்தவங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தா ஆண்டவரிடத்திலும் அறிக்கை, அடுத்தவங்க கிட்டையும் அறிக்கை. கெட்டகுமாரன் கதை உங்களுக்கு தெரியுமே. அவனும் பாவ அறிக்கை செய்தான். யாரிடத்துல? 2 பேரிடத்துல. ஆண்டவரிடத்துல, அடுத்தவங்க கிட்ட. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் தேவன், ஆண்டவருக்கு விரோதமா, உமக்கு முன்பாகவும் அடுத்தவங்களுக்கு விரோதமா, மனுஷனுக்கு விரோதமா, ஆண்டவரிடத்திலும் அடுத்தவரிடத்திலும் பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக பாவ அறிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான காரியமாகும். ஆமாம், பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இருக்கிறோமா? பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படின்னா அந்த வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஆண்டவருக்கு நம் மேலுள்ள அக்கறையை காட்டும். ஆக முதலாவதாக அழுகை, இரண்டாவதாக அறிக்கை, மூன்றாவதாக அக்கறை. இந்த முதல் 2 காரியங்களையும் செய்த உடனே மனம் திரும்பக்கூடிய மனுஷனுக்கு ஆண்டவர் அக்கறையோடு வழங்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? 8ஆம் வசனம் பாருங்கள். 6ஆம் சங்கீதம் 8 முதல் 10 வரை வாசிக்கும் பொழுது, அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அழுகை, விண்ணப்பம், ஜெபம். 10ஆம் வசனம், என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். அழுகையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து வாழ்கிறான். உடனடியாக ஆண்டவர் தம்முடைய அக்கறையை காட்டி அவனுக்கு வேண்டிய விடுதலைகளை கொடுக்கிறார். சத்துரு போராட்டங்களிலிருந்து அவனுக்கு வேண்டிய விடுதலைகளை கர்த்தர் அருளி செய்கிறார். அவனுடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்பதாக நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே விரோதிகளை அவனை விட்டு விலகி போவதாகவும் வேதத்திலே நாம் காண்கிறோம். இந்த சங்கீதத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பற்பல விதமான காரியங்களை குறித்து, ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய சிக்ஷைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? எதுவரைக்கும் ஆண்டவரே, எப்பொழுது இந்த சிக்ஷைகள் விலகும், எப்பொழுது இந்த பிரம்பு நீங்கும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். பலவிதமான சிக்ஷைகளுக்கு அடிப்படைய பாவங்களாச்சு. பாவங்களை அறிக்கையிடுங்கள், மெய்யான அறிக்கை. நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தால் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். அடுத்தவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தால் ஆண்டவரிடத்திலும் அறிக்கை செய்யுங்கள். யாருக்கு விரோதமாக பாவம் பண்ணினீர்களோ அவர்களிடத்திலும் போய் அறிக்கை செய்யுங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அக்கறையும் ஆசீர்வாதமும் அபரிமிதமாக உங்களுக்கு சொந்தமாகும். உங்கள் ஜெபங்களுக்கு விடை உண்டு, சத்துருக்களிடமிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்கள் பாவ விமோசனம் உங்களுக்கு உண்டு, எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த ஆண்டவரே, எங்களை
ஆண்டு வழிநடத்தி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. பல வேளைகளிலே உம்முடைய அநேக விதமான சிட்சைகளினாலே நாங்கள் கலங்குகிறோம், அழுகிறோம் சுவாமி. இந்த சிட்சைகளெல்லாம் எப்பொழுது எங்களை விட்டு நீங்கும், இந்த பிரம்புகளெல்லாம் எப்பொழுது எங்களை விட்டு அகலும் என்று நாங்கள் யோசித்து கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த விதமான சிட்சைகள் பாவத்தினாலே வரக்கூடியவை என்பதை நாங்கள் அறிந்து மெய்யான பாவ அறிக்கை பண்ணுகிறோம். ஒருதலை பட்சமாக அல்ல, ஒப்புரவை நாடி எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து உண்மையாக உம்மிடத்தில் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவங்களை நாங்கள் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். அடுத்தவங்களுக்கு விரோதமாக செய்த பாவங்களை அவர்களிடத்தில் போய் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்போம். எப்படியெல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது உம்முடைய அக்கறை அபரிமிதமாக எங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு விடை தருவீர். எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களுக்கு விடுதலை நீர் அளிப்பீர். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பீர். அந்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.